ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு ஃபுட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கொண்டக்கடலை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஒரு வடை சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அன்னாசி பூவில் ஒரு பாதி அளவு மட்டும் அந்த லீஃப் இருக்குல்ல அது மட்டும் எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு 5-6 மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கசகசா. இது எதுக்காகனா நம்ம கறி மசால் தூள் இல்லைனா கரம் மசாலா யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ஸ்பைசஸ் இந்த மாதிரி வறுத்து அரைச்சோன்னா நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு துண்டளவுக்கு மட்டும் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கூடவே வந்துட்டு ஒரு 4 மிளகாய். இது வந்து காரத்துக்காக. நம்ம வேறு எந்த மசாலா பொடியுமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இவ்வளோ தான். கூட வந்து நான் மல்லித்தூள் தான் சேர்த்துக்குவேன் லாஸ்ட்டாக. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு நம்ம நல்லா தோலில் தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்துட்டு அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நான் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மல்லியோட வாசனை வந்து பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி வறுக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. நான் வந்து மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக அந்த சூட்டில் பரட்டி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் போட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இது அப்படியே ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக திருத்துருன்னு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டாரில் வந்துட்டு ஒரு பாதி, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்ததும் நான் வந்துட்டு ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், போடணுன்னா போடலாம், இல்லாட்டி வேண்டாம். அடுத்ததான் நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக ஜாரை அலசி தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் இருந்து அப்படியே நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் அதில் இருக்க அந்த கொஞ்சம் ராஸ்மெல் வந்துட்டு போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கொண்டக்கடலையை ஒரு 7-8 மணி நேரத்துக்கு மேலே நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் வேக வைக்கல, முன்னாடி 1 பார்ட் ரெசிபியாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக குக்கரில் சேர்த்துட்டு பெரட்டி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துடலாம். இது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்பத்து கூட சாப்பிட்றதுக்கு இனிமேல் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நீங்கள் வந்து ஏற்கனவே கடலையை வேக வச்சு எடுத்துருக்கீங்க அப்படின்னா இதை நம்ம வதக்கி அரைச்சோன்னா செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் அந்தளவுக்கு தான் ஆகும். நம்ம ஓப்பன் பேன்லேயே செஞ்சிடலாம். நான் ஒரே வேலையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், லைட்டாக நுரக்கட்டி வந்துருச்சு. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, குழம்பு இறக்குனதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது விசில் பார்த்திங்கன்னா 4 விசில் ஹை ஃப்ளேமில் வரட்டும், 1 விசில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வரட்டும். அப்படி இல்லைன்னா 3 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 2 விசில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயும் வந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக சுண்டல் வந்து நமக்கு வெந்து கிடச்சிரும். ஆனால் குறைஞ்சது ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாவது ஊறி இருக்கணும். இப்போ விசிலெல்லாம் நல்லா செட்டில் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பரான கொண்டக்கடலை குருமா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாட்டு கூடயுமே சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இதை இன்றைக்கி வந்து சப்பாத்தி கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.